இந்த ஊருக்கு 4 எம்எல்ஏ கொடுத்த கட்சி. அங்கே வந்து பிம்மல்ல வந்து சேவை செய்யறதுக்கு அந்த தலைவருங்க, இங்கே பிஜிஎம்எல் பகுதியில் சேவை செய்யறதுக்கு இந்த தலைவருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோலார் தங்க வயலில் சாதாரண கட்சி கிடையாது, வரலாறு படைத்த கட்சி. இந்த ஊருக்கு 4 எம்எல்ஏ கொடுத்த கட்சி. ஃபர்ஸ்ட் கே சுவாசன், நரசிம்மன், ராஜகோபால், டிஎஸ் மணி. அது மட்டும் இல்லையா, கவுன்சிலர்களை எடுத்தா டிஎஸ் மணி, சௌரிதாஸ், ஜெயதேவி, தேன்மொழி, ஷக்கீலா, தங்கராஜ். இந்த மாதிரி ஐயா வரலாறு பட்சன்னு இன்னைக்கு இந்த ஊரில் வந்து மக்களுக்காக வேலை செய்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஐயா இதுதான் ஐயா சங்க ஆஃபீஸு. இது வந்து செங்கோடி ஆஃபீஸ். தொழிலாளருக்காக 30,000 தொழிலாளருக்கு தலைமை தாங்கின ஆஃபீஸ் ஐயா. அது சாதாரண ஆஃபீஸ் கிடையாது ஐயா, வரலாறு படித்த ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸை சுற்றி பெரிய தொழிலாளர்களுடைய குடும்பம் தான் ஐயா இருக்கும். இந்த பாரு, இது வந்து ஆந்திரா லைனு, அந்தாண்ட சைனாட் லைனு, அந்தாண்ட வந்து பஜார் பிளாக்கு, அந்தாண்ட வந்து வாட்ச்மேன் லைனு, இந்த பக்கம் பண்டார் லைனு, கிருஷ்ணகிரி லைனு, ஃப்ராங்கின்கோ, ரிவிட்டஸ் லைன், மாடல் ஹவுஸ், இந்த பக்கம் பேக் சைடு. இந்த மாதிரி ஐயா வரலாறு படித்த ஆஃபீஸ் ஐயா இது. இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஐயா. இந்த சிஐடி சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது வந்து தொழிலாளிக்காக வாழ்ந்து தொழிலாளிக்காக தியாகம் பண்ணிடுது. எங்கே தொழிலாளிக்கு ஒரு அராஜகம், ஒரு அநியாயம், ஒரு அக்குறம் நடக்குதோ அங்கே எதிர்த்து கேட்குறவன் தான் கம்யூனிஸ்ட். அந்த வரலாறில் வந்தவங்க தான் நாங்கள்லாம். இன்றைக்கி வந்து பல தரப்பட்ட பிரியாணி கொடுக்குறான், பாட்டில் கொடுக்குறான், காசை கொடுக்குறான். எலெக்ஷன் வரும்போது இன்றைக்கி எப்படின்னா கெலிச்சிடலான்ட்டு அந்த மாதிரி ரூபத்தில் இன்றைக்கி வந்து பல தரப்பட்ட லீடருங்க வந்து வராங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த தொழிற்சங்கம் கிடையாது, அந்த மாதிரி இந்த சிபிஐஎம் பார்ட்டி கிடையாது, அந்த மாதிரி மார்க்சிஸ்டுங்க கிடையாது. நாங்கள் வந்து இந்த மக்களுக்காக வேலை செய்கிறோங்க. பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லாகட்டியும் சரி. ஹியூமன் மீட் சொல்வார் சைனாவில் அதிபர், மக்களோட மக்களாக இருந்து வேலை செய்யணும். ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து தொழிலாளர்களை பல சலுகைகளை பெற்று தந்த இந்த சங்க ஆஃபீஸ். இந்த சங்க ஆஃபீஸை தான் அருமை தோழர்கள் கே சுவாசன் எம்எல்ஏ, விஎம் கோவிந்தன், சௌரிதாஸ் தொழிற்சங்க தலைவர், டிஎஸ் மணி எம்எல்ஏ, ராஜகோபால் எம்எல்ஏ, ஈராக்கூர் ரங்கசாமி, ஆர்எம் கிருஷ்ண, சந்திரகேஷ், சாமிநாதன், காசி, தன்சிங், கேஎம் மாரி, ராமசாமி, ஜோதிபா அப்பா ராமசாமி, அப்புறமா சைனாட் லைன் ஜார்டன், அப்புறமா வந்து டேனியல், ஒயிட் அண்ட் ஒயிட் ஆறுமுகம், ஜேமி மில்லு, ஜேமி மாரி குப்பத்தில் ஐயா பெரிய பெரிய தலைவர்கள், உண்ணாமலை, சுசன்ன, சாமிநாதன், அப்புறமா எம்கே துர்ராஜ், மேஷாக், இவங்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணுங்க ஐயா. ஐயா அதே மாதிரி சாம்பியன் பல தலைவருங்க இருந்தாங்க. ஆதி இருந்தார், தயாசங்கர், சங்காபிஷத்திற்கு ஜெயராமன், டேனியல், சேகர், சைனாட் லைன் ஜார்டன், அலெக்சாண்டர், ஜேமி அண்ண, சுசன்ன, அதே மாதிரி குமரேஷ், சிவஞானமூர்த்தி, பண்டார் லைன் சிவராஜ் அண்ணன், அதே மாதிரி வந்து பிராங்கின்கள் மதன், வின்சென்ட். அப்படியே கீழே போனாக்கா இவர் டபிள்யூ ஜோசப். அதே மாதிரி மேலே போனால் கில்பர்ட்ஸ் பகுதியில் கோபால், ஓம்காடு, மீசகர, காசி, ஆரி, சீனி, ஆனந்தன், ஆல்பர்ட், பாவலகிருஷ்ணன். அதே மாதிரி வந்தா நாக, ஆதி அண்ணன், தயாசங்கர், அப்புறமா கீரி, சங்கர், விக்டர். இந்த மாதிரி லீடருங்க அந்த பக்கம் இருந்தாங்க சாம்பியன் பக்கத்தில். அதே மாதிரி நண்டிடி பக்கத்தில் ஆதிசேஷன், ஜெகநாதன், விசி கணேசன், அப்புறமா கட்ட சுப்பிரமணி, அப்புறமா குள்ளமாணிக்கம் காசன் பாக்கில், அதே மாதிரி பொட்டி மாணிக்கம் மாரிக்குப்பத்தில், அதே மாதிரி அசோக நகரில் ஸ்ரீதர், குள்ளமணி. அதே மாதிரி அந்த பக்கம் போனாயா பாலன், ஏகாமரம், சப்பா, புட்டசாமி. பிம்மல் நகரில் வந்து அசோக் நாராயணன், அர்ஜுனன், அன்றாதாமூர்த்தி, கருப்பையா, குப்பசாமி, அச்சுதா, அலேக்கு, உள்ளாலு, பண்டாரி, ராஜா, லூயிஸ் தரக, ரவிச்சந்திரன், நாகராஜ், மோகன், அப்புறமா வந்து சொக்கலிங்கம், அச்சுதா, சந்தர், அப்புறமா டி பாபு, ஏஆர் பாபு, மோகன், ஜெயா. அந்த மாதிரி லீடர் பிம்மல்ல நிறைய பேர் இருந்தாங்க. இன்னும் பிம்மல்ல வந்து டிஎஸ் மணி அந்த தொழிற்சங்கத்தை வந்து வழி நடத்தினார். அதுக்கு வந்து அங்க இருக்கிற லீடர்களை கூப்பிட்டு அங்க யூனியன் எப்படி நடத்தணும்னு டிஎஸ் முடிவு பண்ணி இங்கேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. பிம்மல்ல இப்படியெல்லாம் பண்ணோம், தொழிலாளிகளுக்கு வந்து நல்ல மஜா வந்து சேவை செய்யணும்ட்டு இவருடைய ஆர்கனைசிங் தான் அங்கே நடக்கும் பிம்மல்ல. அதே மாதிரி பிம்மல் டிசிஎல்ல வந்து அருமை தொழிற்சங்க தலைவர் சௌரிதாஸ், டிசிஎல் பிம்மல்ல கொண்டாந்து சௌரிதாஸ் தான். இன்னைக்கு யாருக்கும் வரலாறு கிடையாது. அதே மாதிரி பிம்மல்ல கருப்பையா, கருப்பையா ஒரு பெரிய லீடர், ட்ரெஷரர் இருந்தவர். அதே மாதிரி பங்கார்பேட் பி சீனிவாஸ் பெரிய லீடர். அதே மாதிரி அர்ஜுனன், அந்த மாதிரி அனுமந்த் ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர் பிம்மல்ல வந்து
தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு 15,000 தொழிலாளி பிம்மல்ல இருக்கும்போது அவங்களுக்கு பல தரப்பட்டான சலுகைகளை பெற்று தந்த பிம்மல் தொழிற்சங்க தலைவருங்க. அவங்க அங்கே வந்து பிம்மல்ல வந்து சேவை செய்யறதுக்கு அந்த தலைவருங்க, இங்கே பிஜிஎம்எல் பகுதியில் சேவை செய்யறதுக்கு இந்த தலைவருங்க. அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து வரலாறுன்னு பார்க்கும்போது கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்க தலைவர்களுக்கு வந்து அந்த மாதிரி வரலாறு வந்து இந்த ஊரில் இருக்குது. வேற யாருக்கும் சொல்ல முடியாத மற்ற கட்சிகள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த ஊரில் வரலாறு இருக்குது ஐயா. அதில் வந்து 2 கட்சிக்கு தான் ஐயா வரலாறு. ஒன்று வந்து பெட்ரேஷன் கட்சி ஆர்பிஐ, அதில் கூட பலப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டர்சன் பெட்டில் தசரதன், டிஎஸ் ராஜன், அம்மா ஆரி, அதே மாதிரி ரவி, அதே மாதிரி பல்லக்குச்சியில் வெங்கடேஷ், மனோஜ் ராவ், பாண்டியன், கிஷன்ராஜ், முகமது பிஷாப்ல அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தொழிற்சங்கத்து கூட இருந்து வேலை செய்யணுங்க ஐயா. மைசூர் மைன்ஸ் பகுதியில் வந்து மில்லில் வேலை செய்கிற தொழிலாளி வந்து சந்தா வசூல் பண்ணி வந்து இங்கே தான் கொண்டாந்து கொடுக்கணும். அதே மாதிரி எட்கரில், அதே மாதிரி வெற்றிக்கல், அதே மாதிரி காக்கர், அதே மாதிரி மில்லு, அதே மாதிரி சாண்ட்ராப்ஸு, அதே மாதிரி வீட்டி சென்ட்ரு, இந்த மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் வந்து காசு வந்து சந்தா வசூல் பண்ணி வந்து இந்த சங்க ஆஃபீஸில் தான் கட்டுவாங்க. சாம்பியன் சங்க ஆஃபீஸில் அங்கே இருக்கிற தொழிலாளிங்க தேவன், பழனி தலைவருங்க, தேவன், தடி தேவன், பழனி, பழனி அவர் பேர், ரொம்ப தீவிரமான சுந்தர், சாம்பியனில் இருக்கிற தலைவருங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் வந்து அங்கே வேலை செய்வாங்க. அதே மாதிரி பிக்கெட் லைனில் விக்டர் அண்ணன் இருந்தார், டாப் லைனில் ஒரு விக்டர் இருந்தார், பிம்மல் போயிட்டார். அந்த மாதிரி பல கேஜாப் சுற்றி காம்ரேட்டுங்க இருந்தாங்க ஐயா. அந்த மாதிரியான ஒரு கம்யூனிசத்தில் வந்து தன்னுடைய கொள்கைக்காக நின்று வேலை செய்து தொழிலாளிங்க மத்தியத்தில் வந்து ஜெகஜோதிய செங்கோடி இயக்கம் வந்து வேலை செய்த ஒரு காலம். அந்த காலத்தில் வேலை செய்த தலைவர்களுடைய பேர் தான் நான் இப்போ நீங்க சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. இங்கே வந்து ஃபுட்பால் மேட்சுங்கள்லாம் நடக்கும். அருமையான பிஜிஎம்எல்னுடைய தொழிலாளர்களுடைய ஃபுட்பால் மேட்ச் வந்து இங்கே ரொம்ப அருமையாக நடக்கும் ஐயா. சங்க ஆஃபீஸில் வந்து கட்சியினுடைய பேப்பருங்களை படிப்பாங்க. தீ கதிர் பேப்பரு, செம்மலரு, பீப்புள் டெமோக்ரஸி, இந்த மாதிரி எல்லா பேப்பரும் வந்து இங்கே இருக்கும் ஐயா. இங்கே வந்து படிச்சுட்டா இங்கேருந்து வெளியே போவாங்க. இதெல்லாம் ஜெகுக்கும் தொழிலாளி வந்து தலைவர்களை வந்து இன்னைக்கு ஷாப்பில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன அங்கே வந்து எங்களுடைய நெகோசியேஷன் இதாச்சு எல்லாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து சாயங்காலத்தில் வந்து சொல்லணும் தலைவர்கிட்ட. அப்போ தலைவருங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஷாப்பில் வந்து எப்படி அங்கே வேலை செய்யணும் தொழிலாளி மத்தியத்தில், அங்கே எப்படி ஈசி மெம்பருங்க இருப்பாங்க. ஈசி மெம்பருங்க போய் தொழிலாளிங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த இடத்துல யார் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட வந்து வேலை எப்படி செய்யணும், என்னடா பண்ணும் அப்படின்ட்டு இங்கேருந்து வழிமுறை போவோம் ஐயா. இங்கே பிஎம் கோவிந்தா வந்து கணக்கு போட்டார்னா பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து அங்கே கணக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தானா 2 டேலி பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தலைவர்கள் இந்த இடம் ஐயா அந்த சங்க ஆஃபீஸு ஐயா. அதே மாதிரி இந்த செங்கோடி இயக்கத்துக்காக உயிரே கொடுத்து இந்த கட்சிக்கு வேலை செய்த பட்டாரிக்கும், இறுதியும், பெரியான்தோடி, கம்பீரம், பிரிமின், ஜார்ஜ், சுப்பிரமணி, பெருமாள், தேவன், வைரமார்பர் தேவன், கீரி, கயிற்கட்டி பெருமாள், சீதா, உலிகோபால், ஜோதிநாயகம், சுந்தர்ராஜ், இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமான தலைவருங்க ஐயா. தீவிரமான அதிரடியினுடைய தொண்டங்க இவங்கெல்லாம். இவங்களை பார்த்தாவே பயப்படுவாங்க ஐயா. அந்த மாதிரி எதிர்கட்சி வந்து இவங்களை பார்த்தாவே ஓடிடுவாங்க. கோவிந்தராஜ், கர்ணா, ஜெயராஜ், ஜெயாண்ணன், அந்த பிலிப்ஸு, பாட்டுக்கார கோவிந்தசாமி போன்ற இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமான அந்த மார்க்சிஸ்ட் செங்கோடி இயக்கத்தில். வாசம் வந்து பல நாள் உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறாரு, பல நாள் ரத்தம் பிளட் வாமிட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஆரி வந்து 80 வந்து மர்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி தொழிற்சங்கத்துக்காக தன் உயிரே பார்க்காம வந்து தொழிலாளர்களுக்காக வேலை செய்த ஒரு தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தில் வந்து பாடுபட்ட தலைவருங்க தான் இன்னைக்கு வந்து இந்த ஆஃபீஸில் உட்காந்து தொழிலாளர்களுக்காக மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பல சலுகைகளை பெற்று தந்த ஒரு சங்க ஆஃபீஸ் ஐயா இது. இந்த சங்க ஆஃபீஸில் வந்து வரலாறுன்னு ஒன்று இருக்குது ஐயா. இந்த சிஐடி சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது வந்து தொழிலாளிக்காக வாழ்ந்து தொழிலாளிக்காக தியாகம் பண்ணுது. எங்கே தொழிலாளிக்கு ஒரு அராஜகம், ஒரு அநியாயம், ஒரு அக்குறம் நடக்குதோ அங்கே எதிர்த்து கேட்குறவன் தான் கம்யூனிஸ்ட். அந்த வரலாறில் வந்தவங்க தான் நாங்கள்லாம்.